Let's welcome Pramod Prince. ഹലോ, പ്രമോദ് എന്നാണോ പ്രിൻസ് എന്നാണോ ശരിക്കുള്ള പേര്? പ്രമോദ്. അച്ഛന്റെ പേരാണ് പ്രിൻസ്. പ്രിൻസ്, ഓക്കെ. മുഖത്തിന് പക്ഷെ പ്രിൻസ് എന്ന് പറയുന്ന പേരാണ് കൂടുതൽ ചേരുന്നത്. എനിക്ക് പേരാണ് ഇഷ്ടം. പ്രിൻസ് എന്നുള്ള പേരാണ്. കണ്ടോ, ദേ ചേട്ടന്റെ നാട്ടുകാരാണ് കേട്ടോ. ഭയങ്കര എനർജി ആയിരുന്നു. അടിമാലിക്കാരനാണ് ഇങ്ങോട്ട് വരുന്നത് എന്ന് പറഞ്ഞത്. അടിമാലിക്കാരും മൊത്തത്തില് ഭയങ്കര എനർജി ഉള്ളവരാണ്. കൈയടിച്ച് കാണിച്ചേ. ഓക്കെ, നമുക്ക് നേരെ നമ്മുടെ കാര്യക്കാരിലേക്ക് പോവാം. നമ്മള് കോമഡി ഉത്സവത്തിന് കണ്ടതാണ്. അതിനുശേഷം ഒരുപാട് ഷോസ് ഒക്കെ കിട്ടിയെന്ന് പറഞ്ഞ സന്തോഷം. ഷോസ് ഒക്കെ ഉണ്ടല്ലോ അല്ലേ? ഷോസ് ഉണ്ട്, പിന്നെ കുറച്ച് ഇനാഗുറേഷൻസ് ഒക്കെ ഉണ്ട്. സൂപ്പർ സൂപ്പർ. നമുക്ക് ഇനി പരിപാടിയിലേക്ക് തുടങ്ങാം അല്ലേ? നമുക്കായിട്ട് ഇന്ന് എന്താണ്? അതെ, ഞാൻ ചെയ്യുന്നത് തമിഴ് താരങ്ങളുടെ ശബ്ദമാണ്. അപ്പോൾ നമ്മുടെ ഈ ഇതൈറ്റം വേറയിലേക്ക് കുറച്ച് തമിഴ് താരങ്ങൾ വരികയാണ്. അപ്പോൾ അവര് നിങ്ങളെ കാണുമ്പോൾ സംസാരിക്കുന്നു നോക്കാം. അപ്പോൾ നമ്മൾ ആദ്യമായിട്ട് വരുന്നത് തമിഴകത്തിന്റെ ഇളയ ദളപതി വിജയ് സാർ. നെഞ്ചിൽ കൂടിയിരിക്കും എന്നോട് അൻപാ ரசிகர்களே, தாய்மார்களே மற்றும் என்னோட கூட்டி நண்பர்கள். ஆமாம், இந்த கைத்தடலுக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறது தான். ரொம்ப நாளாக ஒரு மலையாளம் சேனலில் வரணும்னு நினைக்கிறேன். ஃப்ளவர்ஸ் இது ஐட்டம் வேறு, அது அப்படியே ஒரு வேறு ஐட்டம் மாதிரி தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இதோட ஒர்க் பண்ணுற எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ஆர்டிஸ்ட், ஆங்கர் மீனாட்சி, அப்புறம் எல்லாரும் ஷாஜு சார், பிரஜோத் சார், அசீஸ் சார், எல்லாருமே இதோட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு தோணுது. அது என்னென்னா, நான் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிருக்கேன் தான். உசுப்பு எதிர்க்கிட்ட ஊம்பணும், கடுப்பு எதிர்க்கிட்ட கம்முன்னு வருத வாழ்க்கை ஜம்முன்னு என்ன நண்பா. அப்புறம் உங்களுக்காக ஒரு சின்ன சாங் லியோ மூவியில் நான் பாடியிருக்கேன். உங்களுக்கு ஒரு 2 லைன் பாடட்டுமா? கை தட்டுவீங்களா? நான் ரெடி தான் வரவா அண்ணன், நான் இறங்கி வரவா, தெள் கொடுக்கும் சிங்கத்தை தீண்டாதப்பா, ஐயவன் தடுத்து என் ரூட்டு மாறாதப்பா. நான் ரெடி தான் வரவா அண்ணன், நான் இறங்கி வரவா, தெள் கொடுக்கும் சிங்கத்தை தீண்டாதப்பா, ஐயவன் தடுத்து என் ரூட்டு மாறாதப்பா. ஹே, அங்கே யாரும் மேலே இருக்காங்க? தம்பி கீழே இறங்கு, கீழே இறங்குப்பா. நீ கீழே இறங்குனா தான் நான் முத்தம் കൊടുப்பேன். சரிப்பா. ചേട്ടാ, സോ ഓൺ പോയിന്റ് അല്ലേ? പാട്ടൊക്കെ അപ്പോൾ അടുത്തായിട്ട് തമിഴകത്തിന്റെ നടിപ്പിൻ നായകൻ സിംഗം സൂര്യ സാർ. അപ്പോൾ സൂര്യ സാർ നമ്മുടെ ഇതൈറ്റം വേറെ ഷോയിലേക്ക് വരികയാണ്. ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க மீனாட்சி? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு மலையாளம் ஷோவில் வரணும்னு ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டு இருக்கேன். ஃப்ளவர்ஸ் இது ஐட்டம் வேறு, அப்படியே ஒரு வெரைட்டியான ஒரு ஷோ. அதோட ஷோ டைரக்டர் அர்ஜுன் சார் என்னை கூப்பிட்டாரு. சார் நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னார். என்னோட புது படம் கருப் நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ண போகிறோம். அதோட கொஞ்சம் பிஸியாக இருந்தது. ஆனாலும் மலையாளம் ஷோன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களெல்லாம் நான் உங்களை பார்த்துருக்கேன், ரொம்ப பிடிக்கும். மலையாளிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே வர்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ பாய். ഞാനൊരു കടുത്ത സൂര്യ ആരാധകനാണല്ലേ? ഒരു പേഴ്സണൽ ടച്ച് അതിൽ കാണാൻ പറ്റുന്നത്. ആരാ ചേട്ടാ അടുത്തതായിട്ട് തമിഴകത്തിന്റെ സ്റ്റൈൽ മന്നൻ രജനി സാർ. பொதுவாக நான் எந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறது கிடையாது. இந்த மேடையில் உட்காந்துருக்கும் தாய்மார்கள, குழந்தைங்கள, அப்புறம் ஷாஜு சார், பிரஜோத் சார், நசீர் சார், அப்புறம் தங்கச்சி மீனாட்சி, எப்படி இருக்கேன்? நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு சார். நீங்கள் எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன், நல்லதாக இருக்கேன். என்னோட புதுப்படம் ஜெயிலரோட ஷூட்டிங் போயிட்டுருக்கேன். லால் சார் கூட ஒர்க் பண்ணேன். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு தரமான எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் வரும்போது இதோட க்ரூ தான் பார்த்தேன். இது ஐட்டம் வேறு, அதோட டைட்டிலாக ஒரு வேறு மாதிரி. எப்படி நல்லா இருக்கு. அப்புறம் அதோட கேமராமேன்ஸ், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாம் அப்படியே தரமான ஒரு சம்பவமாக இருக்கு. அந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஓகே, நீங்கள் நல்லா இருங்க.
ഒരു കാര്യം ശ്രദ്ധിച്ചോ, പ്രമോദിന്റെ ആക്ച്വൽ സൗണ്ട് ഭയങ്കര ഡിഫറെന്റ് ആണ് എടുത്തിരിക്കുന്നത്. അത് എല്ലാം ഭയങ്കര പെർഫെക്ഷൻ. സോ ഗുഡ്, സോ ഗുഡ്. അപ്പോ അദ്ദേഹത്തിന്റെ അദ്ദേഹത്തിന്റെ തന്നെ മരുമകൻ ധനുഷ്. ഓക്കെ, ഇപ്പൊ ധനുഷ് സാറാണ് ഈ വേദിയിൽ വന്നിരുന്നെങ്കിൽ എങ്ങനെ സംസാരിക്കും? ஆக்சுவலா நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். நான் அர்ஜுன் சார் கூப்பிட்டாரு, என்னை கூப்பிட்டாரு. நாங்கள் திக் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஆனாலும் நான் ஃப்ளவர்ஸில் பார்க்குற ஒரு ப்ரோக்ராம் இதே வேறு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட ஆர்டிஸ்ட் அவர் நடிப்பு சான்ஸே இல்லை. நடிக்கிறதுல பெரிய விஷயம் என்னென்னா காமெடி ஒர்க் பண்ணுறது தான். அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நம்ம பார்க்குறவங்க சிரிக்கணும், அந்த சிரிக்க வைக்கிறாங்க எங்கள் ஆர்டிஸ்டுங்கள்லாம். அது ரொம்ப கடினமான ஒரு விஷயந்தான். ஆனால் அவர் பண்ணும்போது அது தரமாக இருக்கு. ரொம்ப സന്തോഷം. താങ്ക് യു സോ മച്ച്. ധനുഷ് സാർ, താങ്കളുടെ ലെങ്തി ഡയലോഗ് സിനിമയിൽ ഒന്ന് കേൾക്കണമെന്ന് ആഗ്രഹമുണ്ട് സാർ. ധനുഷ് സാർ പ്ലീസ്. വേലയില്ലാ പട്ടധാരി മൂവിയിൽ கண்டிப்பா அது ஒரு லெங்தி டயலாக் தான். பிரஜோ சாருக்காக டெடிகேட் பண்ணுறேன் எல்லாருக்குமே. ஓகே ஓகே சார். ஏன்டா வெள்ளப்பன், எந்த வேலையும் செய்யாமல் தகுதியான படிப்பு இல்லாமல் உங்கள் அப்பா பணக்காரங்கிற ஒரே காரணத்தினால நோகாமல் நேராக முதல்ல சீட்டில் உட்கார்ந்த உனக்கு அவ்வளோ திமிரு இருக்கு. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்குள்ளே டொனேஷன் கட்டி எல்கேஜிலேருந்து 10வது வரைக்கும் ஃபெயில் ஆகாமல் படித்து 10ஆவதுல ஈஸியான குரூப் எல்லாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்தால் தான் இன்ஜினியராக முடியும்னு கஷ்டமான குரூப்பாக எடுத்து ஃபிசிக்ஸ்க்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், மேக்ஸ்க்கு ஒரு டியூஷன், ரோடோட அலைஞ்சு ஃபீஸ் கட்ட பெற்றவங்கள வேறு ரோடோட அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்கு நைட்டெல்லாம் ஃப்ளாஸ்கில் டீ வச்சு படித்து காலையில் ஆரம்பிச்சு இருந்துச்சு படித்து அதில் வாங்குற கட் ஆஃப் மார்க் யூஸ்லெஸ்ஸாக போய் அம்மா நகை அடமானம் வச்சு காலேஜில் சீட் வாங்கி ஃபஸ்ட் இயர் வச்சு அரியெல்லாம் 4th இயரில் மொத்தமாக கிளியர் பண்ணி இந்த சொசைட்டிக்குள்ள நுழைஞ்சு அந்த சொசைட்டி என்ன வேலையில் இந்த செருப்பால் அடித்து ரோடோட வேலை தேடி அலைஞ்சு 3 வருஷம் 4 வருஷம் வீட்டில் தண்டமாக உட்கார்ந்த அப்பா என்ன தண்டச்சோறு திட்டி சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாடு தொண்டையில் சிக்கி வலிச்சு இறங்கி எவனோ ஒரு புண்ணியவான் கடைசியில் ஒரு நல்ல மனுஷனுக்கு வேலை கொடுத்து அதையும் பிடிங்கன்னு நினைக்கிறேன். உன்ன மாதிரி ஒரு புறம்போக்கெல்லாம் சமாளித்து இன்னைக்கு முன்னாடி இன்னும் பேசிட்டு இருக்கிற வேலையில் பட்டதாரி எனக்கு எவ்வளோ திமிரா இருக்கும். അത് ധനുഷ് സാറിന് ശബ്ദം എടുത്തപ്പോ ഒരു ബോഡി ലാംഗ്വേജ് കൂടെ വന്നു എന്നുള്ളതാണ്. ആക്ച്വലി നേരത്തെ സംസാരിച്ചതിനേക്കാളും നമുക്ക് ആ ഡയലോഗ് കേൾക്കുമ്പോഴേ നമ്മുടെ ഉള്ളിൽ ആ ഒരു അടിപൊളി. ധനുഷിന്റെ പാട്ടൊക്കെ പാടി തുടങ്ങിയോ? അതോ കൊലവരി ഒന്ന് ട്രൈ ചെയ്യുന്നു? ട്രൈ ചെയ്യാം. രണ്ടുപേരും Why this കൊലവരി Why this കൊലവരി Rhythm correct? White skin girl heart black ice meet my future dark. Why this കൊലവരി சரியா வாசி? താങ്ക് യു. അല്ലല്ലോ പ്രമോദിത് ഫസ്റ്റ് ടൈം അല്ലല്ലോ, കറക്റ്റ് ആയിരുന്നു. താങ്ക് യു. അപ്പോൾ അടുത്തായിട്ട് തമിഴകത്തിലെ பிரபு சாருண்டு. ஓகே எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரபு பேசுகிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் ஒரு மலையாளம் ஷோவில் வருது. ஃப்ளவர்ஸ் காமெடி இது ஐட்டம் வேறு. ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே வந்தப்போ. ஏன்னா காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். இங்கே ஆர்டிஸ்டுங்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணுறாங்க. இங்கே வர்றதுக்கு சான்ஸ் கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். അടുത്തതായിട്ട് ഡയലോഗാണ് ലൈവ് വേഴ്സിലും പ്രണവ് മോഹൻലാലിന്റെ ഹൃദയ മൂവിയിലോട്ട് മലയാളം കേൾക്കാം. 4 വർഷം നമ്മളിവിടെ ഉണ്ടാവും. 4 അക്കാഡമിക് ഇയേഴ്സ് ഒരുമിച്ച് കിട്ടിയ ഹോളിഡേയ്സ് ഒക്കെ കഴിഞ്ഞ് 800 ദിവസം അതിൽ 20 ദിവസം ഓൾറെഡി കഴിഞ്ഞു. നേരത്തെ പറയാമെന്ന് ആലോചിച്ച് പിന്നീട് റിട്ടീൻ ചെയ്യാൻ എനിക്ക് താല്പര്യമില്ല. സോ ഐ എം കം സ്ട്രൈറ്റ് ടു ദ പോയിന്റ്. ഐ എം ക്രേസി അബൌട്ട് യു. ഐ ഫീൽ നിന്റെ സോറി. നിൻ്റെ ഉള്ളിലിനെ കുറിച്ച് എന്താ ഫീൽ ചെയ്യുന്നതെന്ന് എനിക്ക് താല്പര്യമുണ്ട്. ആലോചിച്ചോളൂ. പക്ഷെ ഒരുപാട് സമയം എടുക്കരുത്. ദർശന, നീ മുടി കെട്ടിയിടാണ്ട് അഴിച്ചിട്ട് നോക്ക്.
അയ്യോ അധികം ആരും നമ്മൾ അങ്ങനെ ഇമിറ്റേറ്റ് ചെയ്ത് കേട്ടിട്ടില്ല പ്രണവ് മോഹൻലാലിനെ. ആ വോയിസിൽ ഭയങ്കര എക്സ്പ്രഷൻ, അത് അതേപോലെ കൊണ്ടുവന്നു. താങ്ക് യു. കാർത്തിയുടെ വോയിസ് ചെയ്യും. ഓക്കെ, കണ്ടോ? കാർത്തി സാറിന്റെ പരുത്തി വീരൻ മൂവിയില് Done, done, done. எல்லாருமா அப்படியா இருப்பாங்க. நாங்களும் தான் கிறுத்து கிறுத்து இப்பெல்லாம் ரேடியோவில் வர ஒரு லவ் பாட்டாக தான் கேட்க பிடிக்குது. புல்லடித்தும் போதை இல்லை, புல்லல் பீர் அடித்தும் கிக் இல்லை, கள்ளு கொடுத்தும் தூக்கம் இல்லை, கண்ணை மூடுனா கனவில நீ தானே, வேற யாரு வருவா? ഏയ് പോടാ. ഏയ്, അടിപൊളി, അടിപൊളി, അടിപൊളി. അതുപോലെ വിക്രം സാറിന്റെ Yes, 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 yes. അദ്ദേഹത്തിന്റെ രാവണൻ മൂവി கண்ணு கட்டி போனப்போ கூட இவ்வளவு வருத்தப்படலையே, திரும்பி வந்தவொன்னு மட்டும் ஏற்பட்ட சந்தோஷமா இருக்கு. அழாதுங்க, முழுவுங்க முழுவுங்க. நடிச்சு பொம்பளைங்க அழுதா பிடிக்காது. தக் 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 தக். நெரிசல் வந்துருச்சு, போச்சு வந்துருச்சு. എന്റെ ചേട്ടാ സമ്മതിച്ചു. താങ്ക് യു. അടിപൊളി അല്ലേ? വിക്രം എൻ്റെ ഒരു പഴയ സുഹൃത്തായിരുന്നു. അദ്ദേഹത്തെ എന്നെ വീണ്ടും മീറ്റ് ചെയ്യിപ്പിച്ചത് ഫ്ലവേഴ്സ് ആയിരുന്നു. ഇവിടെ വെച്ച് ഞങ്ങള് ഫ്രണ്ട്സിന്റെ ഒരു പ്രോഗ്രാം ഇവിടെ വെച്ചായിരുന്നു ഫ്ലവേഴ്സ്. സൂപ്പർ. പ്രമോദ് പ്രിൻസ് ഏറ്റവും കൂടുതൽ ഷോ ചെയ്യുന്ന കേരളത്തിലാണോ അതോ തമിഴ്നാട്ടിലാണോ? കേരളത്തിലാണ്. ഇവിടെ ആരും അങ്ങനെ ചെയ്യില്ല. കാരണം നമ്മുടെ മലയാളത്തിലെ ഉള്ള ഫേമസ് ആയിട്ടുള്ള എല്ലാ ആർട്ടിസ്റ്റുകളും ഒന്നോ രണ്ടോ പേരുടെ വോയിസ് പറയുന്നല്ലാതെ ഫുള്ള് തമിഴ് മാത്രം തിരഞ്ഞെടുത്ത് പറയുകയില്ല. പക്ഷെ നിങ്ങൾ ആ കാര്യത്തിൽ അഗ്രഗണ്യനാണ് കേട്ടോ. അല്ല, അത് എനിക്ക് തോന്നുന്നത് നല്ല ഇതാണ്. കാരണം ഇപ്പോൾ ഓൾമോസ്റ്റ് സിനിമകളെല്ലാം എല്ലാവരും എല്ലാ സിനിമയും കാണുന്നുണ്ട്. അപ്പൊ അതുകൊണ്ട് അത് നന്നായിട്ട് ഗുണം. താങ്ക് യു. പിന്നെ പ്രമോദ വോയിസ് എന്ന് പറയുന്ന ഒരു രക്ഷയില്ല കേട്ടോ. നമ്മളൊരു പ്രാവശ്യം കണ്ടതാണെങ്കിൽ പോലും ഇപ്പോഴും ആ പെർഫെക്ഷൻ കൂടി എന്നല്ലാതെ ഒരു സ്ഥലത്ത് പോലും ഇല്ല എന്നുള്ളതാണ് കാര്യം. അതൊരു പ്രാക്ടീസ്, അതിങ്ങനെ നിന്ന് പോകുന്നു. പിന്നെ നമ്മൾ ഞെട്ടിക്കുന്നത് ഇപ്പോഴും ഞാൻ പറയാം, ധനുഷിന്റെ ആ ഡയലോഗ് ഒരു രക്ഷയില്ല. അതെ, അല്ല ധനുഷും അത് പ്രോംപ്റ്റ് ചെയ്യാതെ പറയാൻ പറ്റുള്ളൂ. അത് ഒരു രക്ഷയില്ല കേട്ടോ. എല്ലാം ഭയങ്കര ലൈഫായിരുന്നു, ഭയങ്കര കേൾക്കാൻ ഭയങ്കര ഇഷ്ടമായിരുന്നു. ഫോട്ടോഗ്രാഫറും കൂടെയാണോ? അതെ, വീഡിയോഗ്രാഫറാണ്. ചേട്ടനും ഞാനും ഉണ്ട്. ചേട്ടൻ പ്രവീൺ. വിജയ് സാറിന്റെ പാട്ടൊക്കെ ഭയങ്കര രസമായിരുന്നു. വിജയുടെ പാട്ട് ഭയങ്കര രസമുണ്ടായിരുന്നു.